Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்னைக்கு சாரியோட ஓரம் வந்து எப்படி நாம மடித்து தைக்கிறது அப்படின்ட்டு நாம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாரியோட எண்டு பக்கம், அதாவது நம்ம வந்து மடித்து தைக்கிற பக்கத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த எண்டு பக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு அல்லனா நீங்கள் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்லைடிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து காட்டன் சேரீ எடுத்துருக்கனால அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, பார்த்தாலே நமக்கு தெரியும். இனி நம்ம வந்து இன்னொரு பக்கமும் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம், ப்ளவுஸ் பிட்டு. அதனால நமக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து கரெக்டாக நேர்பீஸாக நமக்கு வந்து கிடைக்கும், ஸ்ட்ரைட் லைனாக. இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து எப்படி நம்ம மடித்து தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல பக்கம் இல்லை, நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரியும் கெட்ட பக்கம், அதாவது ராங் சைடு வந்து மேலே இந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு போதும், பார்த்துக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதை இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த ஓரத்தில் வந்து ஸ்டிச்சிங் போட்டு விட்டுடலாம். ஒரு ஸ்டிச்சிங் போதும். கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு மடக்கணுமோ அதே அளவு தான் ஃபுல் லென்த்துக்கும் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது வரணும், பார்த்துக்கோங்க. அதனால் கரெக்டாக அதே அளவுக்கு வர மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். லைட்டாக ஸ்லைடிங் ஆட்டோ இல்லைனா வந்து கரெக்டாக நேர்பீஸாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வராது. பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இனி நாம் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ராங் சைடு வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு போதும், இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஓரத்தில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு வந்து விட்டுடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் சேரீயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூனம் சேரீயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணாதீங்க, அது தைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பக்கமும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. சாரீ எண்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே ராங் சைடு உள்ளாடி வர்ற மாதிரி, அதாவது மடிப்பு வந்து ராங் சைடு பார்த்து வர்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதை மட்டும் மாற்றி ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.